وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய இல்லத்திலே அவனுடைய வேத வசனங்களிலிருந்தும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிலிருந்தும் ஒரு சில விடயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை முறிக்கக்கூடிய சில காரியங்களை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. எப்படி நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் உள்ளனவோ, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் உள்ளனவோ, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறதோ, அதே போல இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று 10 விடயங்களை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. அதிலே அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் என்ற விடயம் தொடங்கி பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் அல்-இஅராது அனித்தீன், மார்க்கத்தை புறக்கணித்தல் என்பது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாகும். மார்க்கத்தை புறக்கணிக்கிற விடயம் அது அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிப்பதாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரம் என்ற அந்த சுன்னாவை புறக்கணிப்பதாக இருக்கலாம். இவைகள் ஒரு மனிதனை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுகிற மிக பெரிய பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 57வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வமன் அظ்லமு மிம்மன் ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நினைவூட்டப்பட்டு அதனை மறந்து மறுக்கிறவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது, செய்திகள் சொல்லப்படுகிறது, அவைகளை மறுக்கிறான், மறந்து வாழுகிறான். இப்படியானவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே இங்கே செய்தியை பார்க்கிறோம். இதற்கு இமாம் ஷங்கீத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே சொல்கிற போது, லா அظ்லம் லா அஹத் அக்ஸர ظுல்மன் லினஃப்ஸிஹி மிம்மன் ذُكِّر, தனக்குத்தானே அநியாயம் இழைத்தவனில் மார்க்க விஷயம் சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டு உபதேசமாக சொல்லப்பட்டு அவைகளை மறுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாருமே இருக்க முடியாது என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுப்பதும் அந்த வேதத்தை மறுப்பதும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிக மோசமானதாகும். அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிக கடுமையானதாகும். அதனால் தான் அந்த தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதனுடைய விபரீதம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், யார் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா திரையை இட்டு விடுவான். உள்ளத்தில் எதுவுமே எடுபடாது. அந்த உள்ளம் மார்க்கத்தை விளங்காத உள்ளமாக மாறும். அந்த காதுகளெல்லாம் செவிட்டு காதுகளாக மாறும். உள்ளங்களெல்லாம் ஒரு செத்த உள்ளமாக மாறும். அதனால் இந்த புறக்கணிப்புக்கு ஏற்படுகிற விபரீதம் பெரிது என்பதனை இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது.
அதே அத்தியாயத்தில் சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் அன் யஃப்கஹு வஃபி ஆதானிஹிம் வக்ரா. அவர்கள் மார்க்கத்தை விளங்காமல் அவருடைய உள்ளங்களுக்கு நாம் திரைகளை இட்டு விடுவோம், அவருடைய காதுகளுக்கு நாம் ஈயங்களை ஊற்றி தடைகளையும் திரைகளையும் நாம் ஆக்கி விடுவோம். என்ன காரணம்? அவர்கள் மார்க்கத்தை புறக்கணித்திருந்த காரணமாகும். وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى فَلَنْ يَهْتَدُوا إِذًا أَبَدًا. அவர்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் ஒருபோதும் அவர்கள் நேர்வழி பெற போகிறவர்கள் அல்ல என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி, இப்படியான அல்-இஅரால் மார்க்கத்தை புறக்கணித்து ஒதுங்கி வாழுகிற நிலைமை உள்ளங்களிடத்திலே நமக்கு பலவிதமான திரைகளை இட்டுவிடும் என்பதனை இஸ்லாம் சொல்கிறது. அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் 3 ஜும்மாக்களை தொடராக விடுகிறாரோ, ஜும்மா பிரசங்கங்கள், ஜும்மாவுடைய தொழுகை போன்றவைகளை தொடராக 3 தடவைகள் தொடராக விடுவாரையானால் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் முத்திரையை இட்டு விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முத்திரையிட்டால் எதுவுமே விளங்காது. ஜும்மா தொழாதவர்கள், ஜும்மா தொழ வாராக்களுக்கே விளங்குதில்லை. ஜும்மா தொழ வராமே இருந்தால் அவர்களுக்கு மார்க்கம் எப்படி போகிறது? மார்க்க விடயங்களை எப்படி அவர்கள் விளங்கப் போகிறார்கள்? எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த மிகப்பெரிய குற்றத்துக்குள் ஆகாமல் இருப்பதற்காக மார்க்கத்தை புறக்கணிக்காமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எவர்கள் நல்ல விடயங்களை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்கள் அநியாயம் இழைத்த பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள். சூரா அஸ்-சஜதா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஸ்லமு மிம்மன் ذுக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி சும்ம அஅரத அன்ஹா. எவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நினைவூட்டப்பட்டு அதற்கு பிறகு அதனை புறக்கணித்து வாழுகிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? எனவே இந்த அநியாயக்காரனாக இருக்கிற இவனை இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இப்படியான அநியாயக்காரர்களை, அட்டுழியம் செய்கிற பாவிகளை நிச்சயமாக நாம் பழி வாங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்து அவைகளை கேட்காம வாழ்ந்தால் அவன் ஒரு பாவியாவான், முஜ்ரிம், பாவி. அவனை நாம் பழி வாங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இவன் உருப்பட மாட்டான். வேத வசனங்களை, குர்ஆனை, சுன்னாவை புறக்கணிக்கிறவன் உருப்பட மாட்டான் என்பதனை அந்த அல் குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. நம்ம மார்க்க உபதேசங்களை கூட புறக்கணித்து அவைகளை ஓரந்தள்ளி அவைகளை ஒதுக்கி நம்ம விட்டுட்டு போவோம் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணம் கழுதைகளை போல என்று சொல்கிறான். நம்ம செல்லு கேட்காதவனை கழுதை என்று ஏசுவோம். நம்ம செல்லு கேட்காத ஒரு ஆளை கழுதை என்று ஏசுவோம். அல்லாஹு தஆலா பல இடங்களில் இந்த கழுதைக்கு உதாரணம் சொல்கிறான். ஒரு இடத்திலே சூரா ஜும்மாவிலே சொல்கிற போது கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடு சுமக்கிற கழுதைகளை போல என்ற ஒரு சமுதாயத்தை ஒப்பிட்டு காட்டுகிறான். அவர்கள் வேதத்தை படித்திருந்தார்கள், விளங்கியிருந்தார்கள், ஆனால் அவங்க அதை அமல் செய்யலை, வாழ்க்கையில் கொண்டு வரலை. அதனால் அல்லாஹ் ஏடு சுமக்கிற கழுதையை போல, கழுதைக்கு மேலே தஃப்சீர் கிதாபை ஏற்றி வைத்தாலும், ஹதீஸ் கிதாபை தூக்கி வச்சாலும், ஃபிக்ஹ் கிதாபில் தூக்கி வச்சாலும் அது கொண்டு போகும். குர்ஆனை தூக்கி வச்சாலும் தூக்கிட்டு போகும் அது. ஆனால் அந்த கழுதைக்கு ஓத தெரியாது.
அதில் இருக்க விளக்கம் தெரியாது, நம்ம தூக்கிட்டு போகிற ஹதீஸ் கிதாபு தான் தெரியாது. அதுபோல நம்ம வேதங்களை சுமந்து கொண்டு அதை தம்முடைய வாழ்விலே செயல்படுத்தாதவர்களாக இருந்துவிடக்கூடாது என்று அங்கு அல்லாஹ் கழுதைகளுக்கு உதாரணம் சொல்கிறான். மார்க்க விஷயத்தை புறக்கணித்து அவைகளை விட்டு ஒதுங்கி செல்கிற போதும் கூட அல்லாஹு தஆலா கழுதைகளைப் போல என்று உதாரணம் சொல்கிறான். ஃபமா லஹும் அனித் தஸ்கிரதி முஅரிதீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. சூரா அல் முத்தஸிர் என்ற அத்தியாயத்தின் 49, 50, 51 என்ற அந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், மார்க்க உபதேசங்களை விட்டும் புறக்கணித்து விரண்டு ஓடுகிறார்களே, இவர்களுக்கு என்ன நடந்தது? இவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தா காட்டு கழுதைகள் சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி மார்க்கத்தை கண்டு ஓடுறாங்களே. காட்டு கழுதைகள் சிங்கம் வரிதாமண்டா தண்ணி குடிச்ச அரவாசி, தண்ணி குடிக்காத அரவாசி, நின்றடத்துக்கு ஒரு பதில் செல்லாமல் அந்த மிருகங்கள் எல்லாம் ஓடுறத போல நம்மடாக்கள் பயானண்டா ஓடுறாங்க, மார்க்க விஷயம்ண்டா ஓடுறாங்க. அதை கேட்காங்க இல்ல. இவர்கள் மார்க்கத்தை புறக்கணிக்கிற ஒரு நிலையிலே ஆகிவிட்டால் கழுதைகள் போல கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா, விரண்டோடுகிற கழுதைகளைப் போல என்று அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தால் ஆது சமூது கூட்டம் புறக்கணித்த போது அழிக்கப்பட்டது போல அல்லாஹ்வுடைய அழிவு நம்மளை நெருங்கலாம். எனவே புறக்கணிக்கிற நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதனையும் சூரா ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே சொல்கிறான். இந்த உலக வாழ்வில் குர்ஆனை புறக்கணிக்கிற போது அவனுக்கு நெருக்கடியான வாழ்வுதான் கிடைக்கும், நிம்மதியான வாழ்வு கிடைக்காது, சந்தோஷமான வாழ்வு கிடைக்காது, திருப்தியான வாழ்வு கிடைக்காது. அவன் விரும்பியவாறு இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போவதற்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்காது. அவனுடைய நிம்மதியெல்லாம் இழந்து ஏதோ ஒரு இறுகிய உள்ளத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பான். வீட்டிலும் பிரச்சினை, ரோட்டிலும் பிரச்சினை, அவன் போகிற இடங்களிலும் பிரச்சினை, எல்லா இடங்களிலும் பிரச்சினை பிரச்சினை என்ற கவலைகளும் கஷ்டங்களும் அவனுடைய தலைக்கு மேலாகி அவன் கடுமையாக சோதிக்கப்படுற நிலையில் இருப்பான். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் என்னுடைய போதனையை, என்னுடைய வேத வசனத்தை யார் புறக்கணித்து வாழுகிறாரோ அவர் கஷ்டமான நெருக்கடியான வாழ்வை சந்திப்பார். அப்ப புறக்கணிக்க புறக்கணிக்க கஷ்டமான வாழ்க்கை தான், புறக்கணிக்கிற போதெல்லாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். அது உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் கஷ்டம்தான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. நாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்து வாழ்ந்த மனிதனை குருடனாக எழுப்புவோம், பார்வை இல்லாதவனாக எழுப்புவோம். அப்ப அந்த மனிதன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. நான் பார்வை உள்ள நல்ல மனுஷனாத்தானே இருந்து மௌத்தானன், எங்கென்ற பார்வை, எங்கென்ற கண்ணுக்கு பார்வை இல்லை, குருடாக இருக்கிறது, ஒன்றுமே விளங்காமல் இருக்கிறது என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், கால அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா. எம்முடைய வேத வசனங்களிடத்திலே வந்தது, அதனை நீ மறத்து புறக்கணித்து வாழ்ந்தாய். இப்ப நாங்களும் உன்னை புறக்கணிச்சிட்டோம், உன்னை கணக்கெடுக்க மாட்டோம், உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம். அதனால் தான் இங்கு குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய். நீ எப்படி மறந்து வாழ்ந்தாயோ, புறக்கணித்து வாழ்ந்தாயோ, அதுபோல இங்கும் நீ கணக்கெடுக்கப்படாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் சூரா தாஹா என்ற அத்தியாயத்தின் 124, 25 ஆகிய வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழுகிற போது அவனை அல்லாஹ்
கடுமையான தண்டனைக்குள் அவனை ஆக்கிவிடுவான். சூரா ஜின் என்ற அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே சொல்கிறான், وَمَنْ يُعْرِضْ عَنْ ذِكْرِ رَبِّهِ يَسْلُكْهُ عَذَابًا صَعَدًا. யார் அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்து வாழுகிறாரோ அவரை நாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய போதனை விட்டும் புறக்கணித்து மார்க்கத்தை கேட்பதும் இல்லை, பயானை கேட்பதும் இல்லை, குர்ஆனை கேட்பதும் இல்லை, விளங்குவதும் இல்லை, ஓதுறதும் இல்லை என்று வாழ்ந்தால் அடுத்த கட்டம் ஷைத்தானின் ஆதிக்கம் அந்த மனிதனை ஆட்கொள்ளும். ஷைத்தான் அவனை எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தடுத்து கொண்டே இருப்பான். அவனுக்கு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி விடுவான். وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ, யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய நினைவை விட்டும் மறக்கடிக்கப்பட்டு வாழுகிறார்களோ நுகையில் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு நாம் துணையாக ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அவன்தான் அவனுக்கு உற்ற நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அஸ்-ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த புறக்கணிப்பு, மார்க்க விஷயங்களை விட்டும் ஒதுங்கி வாழுதல், குர்ஆனை நாம் புறக்கணித்து வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம், பாவம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே இருக்கிற வேளையில், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சில சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இஸ் அக்பல ஸலாஸது நஃபரின், 3 நபர்கள், 3 மனிதர்கள் அந்த சபையை நோக்கி வந்தார்கள். ஃபஅக்பல இஸ்னானி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஹப வாஹித், 3 பேரில் 2 பேர் நபியோடத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். ஒருத்தர் அந்த சபையை விட்டு போய்விட்டார். அந்த 2 பேரும் நபியோடத்திலே வந்து சலாம் சொல்லி ஒருவர் முன்னே உள்ள இடத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டார், அடுத்தவர் பின்னே உள்ள இடத்திலே உட்கார்ந்து கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 3 பேரை பற்றியும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அலா உஹ்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, இப்போ நம்மெல்லாம் இருக்கக்குள்ள 3 பேர் பள்ளிக்கு வந்தாங்களே, அவங்க 3 பேரையும் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்றார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அதிலே ஒருத்தர் அல்லாஹ்வின் பக்கம் வந்து சேர்ந்து கொண்டார், அவரை அல்லாஹும் சேர்த்து கொண்டான். அல்லாஹ்வுடைய மார்க்க சபைகளிலே வந்து உட்காருகிற போது அல்லாஹ்வின் பக்கம் சேருகிறார், அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்த 2வது அவர் ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அவர் வெக்கப்பட்டு ஒதுங்கி ஓரமாக இருந்தார், அல்லாஹும் அவர் விடயத்தில் வெக்கப்பட்டு கொண்டான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அம்மல் ஆஹர், அடுத்தொருவர் வந்து பார்த்துட்டு போனாரே, 3வது அவர் இருக்கிறாரே, அவர் புறக்கணித்தார், இந்த சபை வேண்டாம் என்று ஒதுங்கி போனார். என்ன பயான், என்ன மார்க்கம், என்ன உபதேசம், இதை கேட்கணுமா என்று அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி புறக்கணித்து போனார். அவருக்குரிய தண்டனை என்ன? ஃபஅரல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மளை புறக்கணித்தால் நம்ம உருப்படையல. அல்லாஹ் நம்மளை புறக்கணித்தால் உருப்படையல. சில விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள செயல்பாட்டுகளோடு தான் வச்சிருக்கான். உதாரணமாக, அல்லாஹ்ட திருப்தி வேணுமா? பெற்றார்கள திருப்தியில் தான் அல்லாஹ்ட திருப்தி இருக்குது.
பெற்றார்களை திருப்திப்படுத்தினாத்தான் அல்லாஹ்ட திருப்தி இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றார்கள கோபத்தில் இருக்கு. உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டணுமா, உலகத்தில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டினா அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நீங்க அன்பா இருந்தா அல்லாஹ் உங்களோட அன்பாக இருப்பான். நீங்க உலகத்தில் காட்டக்கூடிய நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் நல்லதையே நன்மையாக தருவான். அதுபோலதான் அல்லாஹ்வுடைய மார்க்க சபையில வந்து இணைந்து சேர்ந்து கொள்கிற போது அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்கிறான். இதை விட்டு புறக்கணித்து போகிற போது அல்லாஹ் அவரை புறக்கணிக்கிறான். இவர் புறக்கணிக்கப்பட்டால் உலகத்தில் உருப்படையலாது, மறுமையில உருப்படையலாது, மிக கஷ்டமான நிலைகளுக்கு அவர் ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. எனவே இப்படியான புறக்கணிப்புகளில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மார்க்க விஷயங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பதனை விளங்காமல் சிலர்கள் புறக்கணிப்பார்கள். என்ன சொல்லப்படுற நன்மை தீமை தெரியாது. இப்போ மார்க்க சட்டங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்ற நன்மை தீமை தெரியாது. அதனால்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஜத்துன் நாசி இலல் இல்மி ஷர்இ அஅஸமு மின் ஹாஜத்திஹிம் இல தஆமி வஷராப். மக்கள் மார்க்க விஷயத்தின் பால் தேவையாகுவது என்பது அவர்களுடைய சாப்பாடு குடிபானத்துக்கு எப்படி தேவைப்படுகிறார்களோ, இன்னைக்கு சாப்பாடு வேணும் அந்த தேவை, குடிபானம் வேணும் என்ற தேவை, இதைவிட பெரியதுதான் மார்க்க விஷயத்தின்பால் அவருக்கு இருக்க ஆசையாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஹரஜ இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபீ சுஃபா. நாங்கள் அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களாக இருக்கிற வேளையில் எங்களிடத்திலே நபி அவர்கள் வெளியேறி வந்து கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன் யக்துவ குல்ல யௌமின் இலா புத்ஹான் அவில் அத்கீக் ஃபயஅதி மின்ஹு பினாகதைனி. யார் உங்களில் அகீக் என்ற இடத்திற்கு, ஒரு பள்ளத்தாக்கு அல்லது புத்ஹான் என்ற இடத்திற்கு சென்று 2 கொழுத்த ஒட்டகைகளை கொண்டு வர வேண்டும். அந்த 2 கொழுத்த ஒட்டகைகளிலும் கொண்டு வருகிற போது குடும்ப சண்டையோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது. அப்படியான நிபந்தனையோடு அவர் கொண்டு வந்தால் அவருக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லோரும் இதனை விரும்புகிறோம், குல்லுனா நுஹிப்பு தாலிக். ஒவ்வொரு ஆளும் காலையில் போய் 2 கொழுத்த ஒட்டகம் கிடைக்குதாமண்டா எல்லாருக்கும் விருப்பம் தான். நாங்கள் எல்லாரும் போய் வாரோம், எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் ஒட்டகத்தை இடத்துக்கு வாரோம், அது விலை உயர்ந்த சிறந்த ஒட்டகம் என்கிற போது எல்லோரும் விருப்பமாக இருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல ஐ யக்துவ அஹதுக்கும் இலல் மஸ்ஜித். உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று ஃபயஅலம் மார்க்கத்தை அறிகிறார், அவ் யக்ரா ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனத்திலிருந்து 2 வசனங்களை படிக்கிறார், ஹைருல் லஹு மின் நாகதைன். 2 கொழுத்த ஒட்டகை கிடைப்பதை விட 2 வசனம் படிப்பதனுடைய வாழ்விலே சிறந்ததாகும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸலாஸின் ஹைருல் லஹு மின் ஸலாஸ். 3 வசனம் படித்தால் 3 ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததாகும். 4 படித்தால் 4 ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததாகும். எத்துணை வசனங்களை அவர் படிக்கிறாரோ அத்துணை வசனங்களுக்கு ஏற்ப ஒட்டகம் கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்று சிறந்த நிலையை அடைவார் என்று நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிற நிலையை ஆர்வமுட்டி காட்டினார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்திதான், மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் மார்க்க அறிவை கற்று அதனை விளங்குவதற்காக செல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனம் செல்கிற வழியை அவருக்கு இலகுவாக்கி கொடுப்பான். வ இன்னல் மலாயிகத லததஉ அஜ்னிஹதிஹா ரிதன் லிதாலிபில் இல்ம். மார்க்க அறிவை தேடுகிறவனுக்கு
மலக்குமார்கள் அவருடைய இறக்கைகளை வைக்கிறார்கள், அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். வஇன்னஹு லயஸ்தக்ஃபிரு லில் ஆலிம், மார்க்கத்தை கற்பவனுக்காக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்திலே உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறது. மார்க்கத்தை படிப்பவருக்காக அல்லாஹ்விடத்திலே வானவர்கள், வானத்திலே உள்ளவர்கள், பூமியிலே உள்ளவர்கள், ஹத்தல் ஹீதான ஃபில் மா, தண்ணீரிலே உள்ள மீன்கள் வரைக்கும், உலகத்தில் எல்லா படைப்புகளும் மார்க்கத்தை படிக்காதவர்களுக்கு துவா செய்கிறாங்களாம். யா அல்லாஹ் அவர பாவத்தை மன்னிச்சிரு, இவர குறைகளை மன்னிச்சிரு என்று வானத்திலே உள்ளவர்கள் பூமியிலே உள்ளவைகள் எல்லாமே பிரார்த்தனை செய்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, மார்க்க அறிவை படிக்க வேண்டும், அதனை விளங்க வேண்டும், அதனை புறக்கணித்து விடக்கூடாது என்கிற செய்தியை சொல்கிற போது நாம் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களை பார்த்து நீங்கள் இன்னார்களை புறக்கணிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அவர்களை புறக்கணிக்குமாறு சொல்கிறான். உதாரணமாக சூரா ஹூத் என்ற அத்தியாயத்தில், யா இப்ராஹிம் அஅரித் அன் ஹாதா, இப்ராஹிமே நீங்கள் இதனை புறக்கணித்து வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு விவாதம் நடைபெறுகிற போது அந்த விவாதத்திலிருந்து நீங்கள் அவர்களை புறக்கணித்து வாழ வேண்டும், அப்படி புறக்கணித்து வாழுகிற போதுதான் உங்களுடைய வாழ்வின் உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கெட்ட விடயங்கள் வருகிற போது, மார்க்கத்துக்கு முரணானவைகள் வருகிற போது அதை புறக்கணிக்கணும். இப்போ மார்க்கத்தில் உள்ளவைகளை புறக்கணிக்க கூடாது. மார்க்கத்துக்கு முரணானவைகள் வருகிற போது, பாவமானவைகள் வருகிற போது, அசிங்கமானவைகள் வருகிற போது அதை புறக்கணிக்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் விவாதம் செய்வதை விட்டும் புறக்கணியுங்கள், விவாதம் எல்லாம் வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தானோ, அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், யூசுப் அஅரித் அன் ஹாதா, யூசுஃபே இந்த கெட்ட காரியத்தை, இந்த அசிங்கமான காரியத்தை நீங்கள் புறக்கணியுங்கள் என்று அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சில விடயங்களை புறக்கணிக்குமாறு சொல்லியிருக்கிறான். ஃபஸ்தா பிமா துமர் வ அஅரித் அனில் முஷ்ரிகீன், எது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இணை வைப்பாளர்களை விட்டும் நீங்கள் புறக்கணித்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போலதான் நபிமார்களுக்கு சொன்ன மாதிரி மூமின்களை பார்த்தும் அல்லாஹு தஆலா நீங்கள் இப்படியான விஷயங்களை புறக்கணிக்கணும். ஏற்கனவே அல்லாஹ்வோட வேதத்தை புறக்கணிக்கக்கூடாது, மார்க்கத்தை புறக்கணிக்கப்படாது, நீங்கள் இஸ்லாத்தில் புறக்கணிக்கிற விஷயங்கள் உங்களோட மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்று சொன்ன மார்க்கம் மூமின்களை பார்த்து இன்னென்ன விஷயங்களை நீங்கள் புறக்கணிச்சு தான் ஆகணும். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய நல்லவர்களை பார்த்து அவருடைய பண்புகளை பற்றி சூரா மூமினுன் அத்தியாயத்திலே சொல்கிற போது, வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், மூமினான மக்கள் அசிங்கமான மானக்கேடான விடயங்களை புறக்கணிப்பார்கள். அப்போ மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்திலே இல்லாத, அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய காரியங்களை புறக்கணிப்பார்கள். அவருடைய காதுகளுக்கு அசிங்கமானவைகள் கேட்கிற போதும் அதனை புறக்கணிப்பார்கள். வைதா சமிஉல் லக்வ அஅரது அன்ஹு, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான வீண் வேடிக்கையான வார்த்தைகளை கேட்கிற போது கூட அதனை புறக்கணிக்கிற நிலையோடு தான் மூமின்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்ம தெளிவாக விளங்க வேண்டும், புறக்கணிப்பு என்பது ஆகுமான ஒரு பகுதி இருக்கிறது, ஆகாத ஒரு பகுதி இருக்கிறது. ஆகுமான பகுதி மார்க்கத்துக்கு முரணானவைகள், அசிங்கமானவைகள், பாவமானவைகளை நம்ம புறக்கணிக்கணும். ஆனால் நம்ம எதை புறக்கணிக்க கூடாது? மார்க்கத்தை புறக்கணிக்க கூடாது,
கல்வியை புறக்கணிக்கக்கூடாது, குர்ஆனை புறக்கணிக்கக்கூடாது, ஹதீஸை புறக்கணிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் இவைகளை கவனமாக விளங்கி நல்ல நிலையோடு வாழ வேண்டிய அவசியமும் கடமையும் நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி இந்த பயானை முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்கிற போதும் கூட, மூமினான அல்லாஹ்வுடைய இறை நேசருடைய செய்திகளை பற்றி சொல்கிற போதும் கூட, வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே நடந்து செல்கிற போது அவர்கள் பேணுதலாக அமைதியாக நடந்து செல்லுவார்கள். வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவியலிகள், மார்க்க அறிவு இல்லாத அந்த நிலையிலே உள்ளவர்கள், ஜாஹில், மார்க்க அறிவு குறைந்தவர்கள், ஏதாவது தர்க்கம் புரிந்து தன் பக்கம் கவரக்கூடிய பிழையான வார்த்தைகளை பேசி அவர்களை தர்க்கிக்கிற போது காலு சலாமா, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லுவார்கள் என்ற அல் குர்ஆன் வசனத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், அறிவியலர்களை விட்டு புறக்கணிக்க வேண்டும். இப்போ மார்க்கத்தில் தெளிவில்லாமல் நம்மளோடு மார்க்க விஷயங்களை பேசிட்டு சண்டைக்கு வர ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, குப்பை. அவங்களோட போய் நிறைய பேச வேண்டியதில்லை, அவங்களுக்கு எதிராக நம்ம எழுத வேண்டியதில்லை, நம்ம அவங்கள விட்டு அவங்களோட பாட்டில் விட்டு நம்ம புறக்கணிச்சிட்டு போக வேண்டியதுதான். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உயைனா இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சகோதரான ஹுர் இப்னு கைஸ் என்பிடத்திலே வருகிறார், சஹருடைய மகன். இவர் மிக உமர் ரலியல்லாஹு மிக நெருக்கமான ஒரு மனிதராக இருந்தார். ஹுர் இப்னு கைஸ் குர்ஆனை கற்ற சிறந்த சஹாபாக்களிலே ஒருவராக இருந்தார். அப்போது அவர் சொல்கிறார், ஃபகால உயைனா லிப்னி அஹீஹி, உமர் ரலியல்லாஹு நெருக்கத்தை உடைய நல்ல அந்தஸ்தை உடைய அந்த ஹுர் இப்னு கைஸிடத்திலே உயைனா என்பவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் பேசுகிறதுக்கு அனுமதி எடுத்து தாங்க என்று சொல்கிறார். இவர் அனுமதி எடுத்து அவரிடத்திலே போய் பேச ஆரம்பிக்கிற போது ஃபலம்மா தஹல அலைஹி ஃபகால் ஹி யப்னல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு உள்ளுக்கு போன உடனேயே ஹத்தாபுடைய மகனே என்று சொல்லி உள்ளே போகிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களை அந்திருந்த சஹாபாக்கள் அமீருல் மூமின் என்று மதித்து வாழ்ந்தார்கள். அப்படி மதிப்போடு வாழ்ந்த ஒரு ஆள்கிட்ட சலாமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உள்ள போக்குள்ள ஹத்தாபுடைய மகனே, நம்மளோட வாப்பாட பேரை சொல்லி இன்னற மகனே என்று சொல்லி என்ன சோமா இருக்கியா என்று உள்ளுக்கு போனால் நமக்கு எவ்வளோ மனசுக்கு கவலை. சின்ன ஜோக்குக்கு சொல்கிறது வர மனசுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். சஹாபாக்கள் அமீருல் மூமின் தான் சொல்லுவாங்க. இவர் இப்னுல் ஹத்தாப் என்று சொல்லி உள்ளே நுழைகிறார். நுழைந்தவர் சொல்கிறார், ஃபவல்லாஹி மா துஅதீனல் ஜஸல் வலா தஹ்குமு பைனனா பில் அத்ல், நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் அன்பளிப்புகளை பங்கு வைப்பதும் இல்லை, நீதமாக நடந்து கொள்றதும் இல்லை. இதுக்கு உமர் ரலியல்லாஹு நீதத்துக்கு பேர் போன ஒரு ஆள். நீதமான ஆட்சி என்று உலகமே போற்ற அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன். தனக்கண்டு எதையுமே வச்சு கொள்ளப்படாது, தன்னை குடும்பத்துக்கு எல்லாரையும் விட குறையத்தான் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பார் அவர். அப்படியான நீதமாக கொடுக்கிறவர், நீதமாக ஆட்சி செஞ்சவரை பார்த்து மா துஅதீனல் ஜஸல் வலா தஹ்குமு பைனனா பில் அத்ல் என்ற வார்த்தை சொன்ன உடனே ஃபகதிப
உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு அவரை அடிப்பதற்காக எழும்புகிறார்கள். பக்கத்தில் இருந்த குர்ஆனுடைய தன்மையை உடைய ஆலோசகராக இருந்த ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா அமீர் அல் முஃமினீன், அமீர் அல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய ஒரு வசனத்தை அறிவீர்களா? அதனை நான் சொல்கிறேன் கேளுங்கள். ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை எடுங்கள், நன்மை ஏவுங்கள், மடத்தனமாக அறிவியலர்களாக நடந்து கொள்கிறவர்களை புறக்கணித்து விடுங்கள், இவங்கெல்லாம் தேவையில்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனை நபிக்கு இறக்கினார். அதை உங்களுக்கு சொல்றேன் என்ற உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக இருந்தார்கள். இவரையும் நான் ஒரு அறிவியலராக பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது புகாரில் வரக்கூடிய செய்தியாகும். எனவே புறக்கணிக்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளன, புறக்கணிக்கப்படாத விடயங்கள் இருக்கின்றன. இவைகள் இரண்டையும் சரியாக தெரிந்து அறிந்து விளங்கி நம்முடைய வாழ்வை உயர்ந்த வாழ்வாக ஆக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா மார்க்கத்தை படிக்கிற சபைகளில் உட்காருகிற போதுதான் அல்லாஹ்வுடைய நிம்மதி சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். எனவே அதனை பெறுகிற நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை புறக்கணிக்கிற, குர்ஆனை புறக்கணிக்கிற, குர்ஆனை விளங்காமல் இருக்கிற, பயான்களை விட்டு ஓரமாகிற தூரமாகிற நிலை நமக்கு மார்க்கத்திலே மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விடயம். எனவே இதில் நம்ம நிறைய ஆர்வம் காட்ட வேண்டும், அதில் அடிக்கடி வந்து உட்கார வேண்டும், கேட்க வேண்டும், அதில் நல்ல எதுவோ அதனை பின்பற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வை நல்லறங்களால் அலங்கரிக்க வேண்டும். அதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.